தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்ட உடன் நெஞ்சில். ஹே ப்ரோ, அருண் ப்ரோ, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான்லடா. என்னாச்சு இவனுக்கு? டேய் என்னடா? இல்லைப்பா, ஜிபியூக்கு வந்து வீடியோ எடுக்கணுங்கப்பா. அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் சொல்கிறத கேளு. சொல்லுங்கப்பா. அம்மாவுக்கு அடுத்த வாரம் வந்து பர்த்டே வருது. ஆமால, கவலையே படாதீங்க, சும்மா வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிடுவோம். ஏய், சொல்கிறத முழுசா கேளுடா. இந்த குட் பேட் அகிலி படம் இருக்குல்ல? ஆமாம். அந்த படத்தை வச்சு நீ சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். என்னப்பா சொல்கிறீங்க? அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம்? அம்மா பர்த்டேக்கும் ஜிபியூ படத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றுமே புரியல. டேய், சொல்கிறத மட்டும் சைடா, உனக்கு எல்லாம் தெளிவாக வந்து சொல்லணும். ரெடி பண்ணானா ரெடி பண்ணு, அவ்வளோதான். சரி, அருண் வரட்டும், பார்த்துக்கலாம். அவன் எதுக்குடா? அப்புறம் ஏகே ரோல் யார் பண்ணுறது? நானா பண்ண முடியும்? நான் பண்ண சிரிச்சிருவாங்க, அருண் பண்ணவே சிரிப்பாங்க. பட் நம்ம கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல, அதனால தான். அதுதான் நான் இருக்கேன்ல. பா வாங்கப்பா, காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? போய் வேற வேலை இருந்தா பாருங்க, போய். ஏய் என்னடா? பா அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுப்பா, சும்மா இருங்கப்பா. கொடுமாடா. சரி வாங்க பண்ணுவோம். நல்லா மாசம் எடுத்து கொடுக்கணும், சரியா? என்ன ஆக போகுதோ. இந்த அருண் பையன் வேற எங்கே போனான்னு தெரியல. இந்த கர்மத்தெல்லாம் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? பா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கேருந்து நடந்து வரீங்க. நடந்து வந்துட்டு கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது. இதான் டைலாக். பண்ணுங்க, நல்லா கெத்தாக பண்ணுங்க. அவ்வளோதானா? சரி பண்ணுறேன். ஆக்ஷன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், உயிர் இருக்காது. பா என்னப்பா மனப்பாட செயல் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்கீங்க? நல்லா கெத்தாக பண்ணுங்கப்பா. மனப்பாட செய்யணும் மாதிரியா இருக்கு. சரி சரி, இப்போ பார். ஆக்ஷன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது. ஓ, இதுக்கு தான் நான் உங்களை வேணான்னு சொன்னேன். ஏங்க, கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கட்டும், உங்களை கடைக்கு தானே போக சொன்னேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ போயிடறேன் கார்த்திகா. இவ தான் ஏதோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அழுதா, அதான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். எது அழுதனா? ஆமா ஆமா, நீ தான் அழுத. அவன் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? சரி, என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? குட் பேட் அகிலிமா. இந்த அஜித் நடிச்ச படமா? ஆமா, அதேதான். அருண் இல்லாம நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏகே ரோல் யார் பண்ணுவா அப்போ? இவர்தாமா. யாருடா? யாரையுமே காணோம். மா அப்பாதாமா ஏகே ரோல் பண்ணிட்டு இருக்காரு. எது இந்த ஆளா? ஏண்டா மனசாட்சி இருக்காடா உனக்கு? இந்த ஆள் ஏகேவா? ஒழுங்கா கடைக்கு போயிட்டு வந்துட்டு பாத்திரத்தை கழுவி வைங்க, போங்க. சொன்னா கேட்கவே மாட்டேறாருமா. நில்றா. ஏன்டா ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? பா அது ஒன்றும் இல்லைங்கப்பா, விடுங்க. என்னாச்சுன்னு சொல்றா. இல்லைங்கப்பா, நான் உங்களுக்கு தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். அந்த பணத்தை திருப்பி கொடுக்க கொண்டு போயிட்டு இருக்கும்போது பணம் தொலைஞ்சிருச்சுப்பா. இப்போ கடன்காரன் என்னை மிரட்டுறான்ப்பா. எவ்வளோடா கொடுக்கணும்? 5000 தானே, கொடுத்துக்கலாம் விடு. 5000 இல்லைப்பா, 5 லட்சம். 5 லட்சமா? என்னடா சொல்ற? பா அவன் தான்ப்பா ஃபோன் பண்ணுறான், மிரட்டுவான்ப்பா. ஸ்பீக்கரில் போடு. ஒன்று
எரிக்கவா இல்ல புதைக்கவா? ஹலோ மிஸ்டர் ஏகே, அருண் கார்த்திக். பணம் எங்க ராசா? பணம் எங்க? பாரு, சும்மா இந்த மாதிரி சாதுவா பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல பணம் வரலன்னு வச்சுக்கோயேன், உன் குடும்பத்தோட எல்லாத்தையும் அழிச்சிருவேன். புரியுதா? ஃபோனை கொண்டாடா. ஹலோ, டேய் யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? 10 கிலோ கறி வேணும் பாய். கறி வேணுமா? என்னடா கறி வேணும்னு கேட்டுட்டு இருக்கா? ஏதோ காசு கேட்பான்னு சொன்னேன். ஏய், என்ன விளையாட்டா இருக்க? என்ன பார்த்தா மாவனை அவ்வளோதான் எல்லாத்தையும் தூக்கிடுவேன். டேய், உன் பணம் 1/2 hourல வரும். வெய். வெரி குட். 1/2 hour தான் டைம். அதுக்குள்ள எனக்கு பணம் வரணும். வெய், போன வெய். பா என்னப்பா நீங்க பாட்டுக்கு 1/2 hourல வரேன்னு சொல்லிட்டீங்க. 5 லட்சத்தை எப்படி 1/2 hourல முடிப்பீங்க? பா எப்படிங்கப்பா 1/2 hourல 5 லட்சம்? தம்மு என் அப்பாக்காக விட்டேன், சரக்கு என் பசங்களுக்காக விட்டேன். பா என்னப்பா சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கேன், விஷயத்துக்கு வாங்க. டேய், டயலாக் பேசும்போது நடுவில் வந்துட்டு இரா. சரி சொல்லுங்க. கடனை என் பொண்டாட்டிக்காக விட்டேன். அதெல்லாம் ஒரு கர்மமும் இல்ல. நான் தான் விளக்கு மாத்தால அடிச்சு இனிமேல் கடனே வாங்காதன்னு சொல்லி புரிய வச்சேன். இப்போலாம் எதுக்கு பணம் நோண்டிட்டு இரு, பணம் வரும். இப்போ டே நண்பா பூபதி, ஒரு 5 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வாடா. இப்போ ஹாய். நான் சொன்னல வந்துட்டான் பார். பா எப்படிப்பா? யார்ப்பா நீங்க? நான் சொல்றேன் அவனை பார்த்தேன். ரெட் டிராகன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அது வேற யாரும் இல்லை, என் நண்பன் தான். ஹலோ ஹலோ, டேய் உன் பணம் ரெடிடா, வந்து வாங்கிட்டு போறான். வெயிட் பண்றா, இப்போ வரேன். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. அது வாவ் சூப்பர் பா, வேற லெவல் நீங்க. ஆமா அங்கிள், அந்த பெரியவர் யாரு? ஆமா எனக்கும் கேட்கணும் சார், இவர் யாரு? அது உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டு நின்றுட்டுருந்தாரோ, அப்போ கையில் அந்த பேக் வச்சுருந்தாரோ, அதான் அப்படியே நான் கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போ பணம் எடுத்துட்டு வரலையா? பணமா? எந்த பணம்? டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வரேன்னு சொன்ன. எல்லாமே சொல்கிறத கொண்டு தான் நீ கட் பண்ணிட்டீங்க. திருப்பி கூப்பிட வேண்டியதாடா. சாரி நம்ம திரும்ப உனக்கு கால் பண்ணணும்னு எனக்கு ஆசைதான். பட் ஆனால் நான் ரீசார்ஜ் பண்ணி 1 மாதம் ஆச்சு. அடச்சி, இதெல்லாம் ஒரு பொழப்பு. டே அருண், இவனுங்க நம்பலன்னு வச்சுக்கோயேன், 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. கரெக்டுமா, இவங்க வேஸ்ட்டுமா. பொண்டாட்டி முன்னாடி பசங்க முன்னாடி ஏன்டா பாரத்தை வாங்குறேன். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? தாத்தா யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ரெட் டிராகன் எனக்கு ஃபோன் பண்ணி
5 lakhs கேஷ் விட்டு வர சொன்னார். நானா? நான் எதுவும் சொல்லுங்க. ஐயோ, இவன் வர கூப்பிட்றானே. சுத்தம். ஹலோ. ஹே ஹே ஹே, இப்போதான் விஷயம் கேள்விப்பட்டேன். நான் ரெட் டிராகன் கிட்ட பேசணும். ஹலோ. ரெட் டிராகன் கிட்ட பேசணும்னு சொன்னேன். சொல்லு. டேய், ரெட் டிராகன் கிட்ட தான் நான் பேசுவேன். ரெட் டிராகன் கிட்ட போனை கூப்பிடுறா. என்ன சொல்லு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரிட்டையர்ட் ஆகிட்டேங்கன்னு கேள்விப்பட்டேன். ரெட் டிராகன், ஐம் கம்மிங் ஃபார் யூ. நண்பா, I am waiting. He is the Red Dragon. Since 1975. King of Mafia. Underworld Dog. நம்ம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த ஊடகம் நம்மளை பேடாக்கு. I'm back.